ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் தீபாவளி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி என்றாலே குழந்தைகள் முதல் பெரியோர் வரை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகும். தீபம் என்றால் விளக்கு என்று பொருள், ஆவலி என்றால் வரிசை என்று பொருள். தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்கும் நன்னாளே தீபாவளி திருநாளாகும். இது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, ஒரு விரத நாளும் ஆகும். ஏனென்றால் தீபாவளியுடன் இணைந்து கேதார கௌரி விரதமும் சேர்ந்தே வரும். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 31 வியாழக்கிழமை ஐப்பசி 14ஆம் நாள் தீபாவளி வருகிறது. அன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது தலைக்கு எண்ணெய் வைத்து சேக்காய் போட்டு சுடுதண்ணீரில் குளிக்க வேண்டும். ஏனென்றால் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும், சேக்காய் தூளில் சரஸ்வதி தேவி வாசம் செய்வதாகவும், சுடுநீரில் கங்காதேவி வாசம் செய்வதாகவும், குங்குமத்தில் கௌரி மாதாவும் தீப ஒளியில் பரமாத்மாவும் வாசம் செய்வதாக ஐதீகம். பொதுவாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் நம்மிடையே இல்லை. ஆனால் நரக சதுர்த்தி எனப்படும் தீபாவளி அன்று மட்டும் உஷத்காலம் எனப்படும், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விரத நாளில் வீட்டில் உள்ள பெரியோர்களின் கையால் எண்ணெய் வைத்து கொண்டு சீக்காய் போட்டு குளித்துவிட்டு குங்குமம் பொட்டிட்டு புத்தாடை அணிந்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும். சிலர் புத்தாடையை சாமி கும்பிடுவதற்கு முன்பாகவே அணிந்து கொள்வர். அவரவர் வழக்கப்படி செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்த பலகாரம், ஸ்வீட், சிறிது பட்டாசு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு உரித்தான இந்த தீபாவளி திருநாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த நாள். இதனை கொண்டாடும் விதமாக நாம் தீபாவளியை கொண்டாடுகின்றோம். சதுர்தசி வரும் நாளில் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவர். வட மாநிலங்களில் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்ட ராமர் அயோத்தி திரும்பிய நாளை தீபாவளியாக கொண்டாடுவர். நம் மன இருள் அகன்று இறையருள் கிடைக்கக்கூடிய ஒரு திருநாளாகும் இந்த தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாளில் மற்றொரு சிறப்பும் உண்டு. லட்சுமி குபேர பூஜை செய்து வழிபடலாம். குபேரன் மகாலட்சுமி தாயாரை வணங்கி செல்வ வளம் பெற்றதால் அன்று நாமும் லட்சுமி குபேரரை பூஜை செய்து தாயாரின் அனுகிரகம் பெற்று செல்வ செழிப்புடன் வாழலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.